Hi friends, welcome back to Sarbat Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கெளுத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சுட சுட சாதத்தோட இந்த கெளுத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா அருமையா இருக்குங்க. சாதம் எவ்வளவு வேணாலும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. வாங்க இப்ப கெளுத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கெளுத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு கெளுத்தி மீன் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த கெளுத்தி மீன்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த கெளுத்தி மீன் நல்லா புளிப்பு உரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேங்க. இதை இந்த மாதிரி நம்ம உரலில் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் நம்ம மசிக்க வேண்டியதில் லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சின்ன வெங்காயத்தோட வாசம் அந்த குழம்புல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் அப்போ எல்லா வெங்காயத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பூண்டையுமே நல்லா தட்டியாச்சு. இதையுமே எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ ஒரு கடாயை போட்டுக்கலாங்க. மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, நெக்ஸ்ட் இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுலாங்க. இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த பூண்டோட வாசம் நல்லா வருது பாருங்க. இது கூடவே நம்ம தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையுமே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தோடையே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது ஒரு ஃப்ளேவருக்காக. கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம புளிக்கரைசலை நல்லா கரைச்சிக்கலாங்க. நார்மலாக கிராமத்தில் புளிக்கரைசலை இந்த அரிசி கழுவுன தண்ணியில் செய்வாங்கங்க. அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நானும் இன்றைக்கி அதே போல் அரிசி கழுவுன தண்ணியில் தாங்க புளிக்கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை இந்த புளிக்கரைசல்லே நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளிக்கரைசல் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்குங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போ கழுவி வச்சிருந்த மீனை 2 பீசஸாக குழம்புல போட்டுக்கலாங்க. இப்போ எல்லா மீனையுமே குழம்புல போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அந்த குழம்புல இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தகன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கெளுத்தி மீன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. வாழை இலையில சுட சுட சாதத்தோட இந்த கெளுத்தி மீன் குழம்பு நிறையா ஊற்றி மீனையுமே நிறையா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிராமத்து சுவையில் ஒரு சூப்பரான கெளுத்தி மீன் குழம்பு பார்த்தோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.